start பண்ணிடுவோம் பாய். பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். இன்ன அஸ்ஹல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. நம்ம கடைசியாக பார்த்தது என்னது? ஹவாரிஜின்களுடைய பண்புகள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலமாக வரக்கூடிய ஹதீஸ், இன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு சயخرج قوم في آخر الزمان أحداث الأسنان وصفحاء أحلام. அல் ஹதீஸ் எதில் வரக்கூடிய ஹதீஸ்? புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டதாக வரக்கூடிய ஹதீஸ். யஹ்ருஜு கௌமுன், ஒரு கூட்டம் வெளியேறும். ஃபி ஆஹிரி ஸமான், ஆஹிரி ஜமான்ங்கிறது மொழிபெயர்ப்புல என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலம் இருக்கும். ஆஹிரி ஜமான்னா கடைசி காலம்னா என்னது பை? கடைசி காலம்னா அந்த காலம் கிடையாது. ஆக்சுவலி கடைசி காலம் அப்படின்னா இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல் முராது பி ஆஹிரி ஜமான், கடைசி காலம் என்பது நுபுவத்துடைய கடைசி காலம். நுபுவத்துடைய, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலத்தை இந்த இடத்துல குறிக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது ஒரு மனிதன் அபுலுலு அல் மஜூசி என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை பேசினான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவன்கிட்ட இருந்து ஒரு கூட்டம் உருவாகும். அந்த கூட்டம் தான் ஹவாரிஜி சிந்தனை கொண்டு இருக்கும். அவங்களுடைய பண்புகளை சொல்லும் போது தான் பல இடங்கள்ல பல ஹதீஸ்கள்ல வருது ஹவாரிஜின்களுடைய பண்புகள். இது ஹவாரிஜினுடைய பண்புகள் மட்டுமல்ல, நிறைய பிதத்வாதிகளுடைய கூட்டங்களுடைய பண்புகளும் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கடைசி காலத்தில், அதாவது நுபுவத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகும், அதாவது வெளியேறும். அது எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அஹதாசுல் அஸ்னானு, சிறு வயதுடையவர்களா இருப்பாங்க. அஹதாசுல் அஸ்னானு, சிறு வயதுடையவர்களா இருப்பாங்க. சுஃப்ஹாவு அஹ்லாமு, அதாவது மடையர்களா இருப்பாங்க. நிறைய சிந்தனை ஓட்டம் இருக்கும், ஆனா எல்லாமே மடையர்களா இருப்பாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடங்கள்ல நிறைய இடங்கள்ல சொல்லும் போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபத் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முடிஞ்சிச்சு. ஆனா ஹிலாஃபத்துடைய ஆட்சி கடைசியா இருந்தது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் ஹிலாஃபத் ஆட்சி முடிஞ்சிச்சு. அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனா, எனக்கு அப்புறம் ஹிலாஃபத் 30 வருடம். சும்ம தஸீரு மலிகா, பிறகு மன்னராட்சி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு. அப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மன்னராட்சியில இருந்தாங்க. சரியா? ஹவாரிஜின்கள் அல் நஹரவான், அலி ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஆட்சியில நடந்த நஹரவான் மஅரகா, அதுதான் ஹிலாஃபத்துடைய கடைசி. அப்போ அல் ஹவாரிஜ் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தூதரையும் சரி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தூதரையும் சரி என்ன செஞ்சாங்கன்னு வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கொலை செஞ்சாங்க. அவங்கள நம்பி அலி ஷாமுக்கு போன இடத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஃபத்ஹுல் பாரில இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், அவங்க ஹதீசுஸ்ஸின் அஹதாசுல் அஸ்னான், சிறு வயதுடையவர்களா இருப்பாங்கன்னா அவங்கெல்லாம் இளைஞர்களா இருப்பாங்க. ஏன்னா இளைஞர்களை ஈஸியா சூடேற்றப்பட்டம் ரத்தம்னால ஈஸியா மடைமாற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்புகள்ல ஒரு பண்புகளா என்ன சொல்றாங்க? ஹவாரிஜின்களுடைய பண்புகளா அவங்க சிறு வயதுடையவர்களா இருப்பாங்க. அப்போ பல இயக்கங்கள் இப்போ புதிதாக உருவாக்கக்கூடிய பல இயக்கங்கள்ல முதல்ல சேர்றவங்க யாரா இருப்பாங்கன்னா மேக்சிமம் இளைஞர்களாக தான் இருப்பாங்க. இளைஞர்கள் தான் என்ன செய்வாங்கன்னா அதிகமான அந்த வேலையை எடுத்து செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜின்களை பற்றி சொல்லும் போது அவங்க இளைஞர்களாக இருப்பாங்க.
அதே போல அவங்களுடைய பண்புல மிக முக்கியமான பண்பு அவங்களுடைய சிந்தனைகள்ல மடமைத்தனம் இருக்கும். அவங்களுடைய சிந்தனைகள்ல மடமைத்தனம் இருக்கும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த வர்ணிப்பை சொல்லும் போது அல் ஹவாரிஜ் பி அன்னஹும் சுஃபஹாஉல் அஹ்லாம், அவங்க அறிவு சின்னதா இருக்கும், அறிவு இழிவானதா இருக்கும். அவங்க நினைக்கக்கூடியதை மட்டும்தான் சரி காண்பாங்க. அவங்களுடைய கொள்கை அல்லாத கொள்கையில உள்ளவர்களை சரி காண மாட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்கள காஃபிர்களாகவும் அவங்க சித்தரிக்கிறதுக்கு ஒருபோதும் தயங்க மாட்டாங்க. யார்கிட்ட இந்த குறைவு அறிவு இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த பண்புடையவர்களா இருப்பாங்க. எப்படின்னா, தான் சார்ந்த மதுகப்போ சார்ந்த இயக்கங்கள் சார்ந்த கொள்கை உடையவர்களை மட்டும்தான் அவங்க பெரிதாக கருதுவாங்க. அதை தாண்டி வெளியே உள்ளவங்களை ஒருபோதுமே பெருசாக கருத மாட்டாங்க. எந்த அளவுக்கு அல் ஹவாரிஜ் தான் முதல்ல சஹாபாக்களை காஃபிராக்குனாங்க. சஹாபாக்களை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை காஃபிராக்கி சஹாபாக்களை கொலை செஞ்சாங்க. அப்போ அவங்க அல்லாத கூற்றுல மற்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க காஃபிர். அதே போல அவங்களோட ஜமாத்துல இல்லாம அதே சிந்தனையில நீங்க வெளியே இருந்தால் காஃபிர், அல்லது நீங்க வழிகட்ட கொள்கை உடையவர்கள் ஒன்னும் இருந்தா அவங்களோட இருந்தோம். அதே சிந்தனையில நீங்க வெளியே இருந்தாலுமே அது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது அவங்களுடைய பண்புல ஒரு பண்பு. அந்த பண்பை நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை மக்கள்கிட்ட இருக்கும், எத்தனை வழிகட்ட ஜமாத்துகள்கிட்ட இருக்கும். பல ஜமாத்துகள்கிட்ட இந்த பண்பு தான் இருக்கும். ஏன்னா அவங்க கொள்கை சார்ந்து அல்லாத வேற கொள்கையை என்ன பார்ப்பாங்கன்னா மார்க்கத்துக்கு மாற்றமானது. அவங்க எப்படி பார்ப்பாங்க? அது அவங்க எந்த கொள்கையை சார்ந்து இருக்கிறாங்களோ அதுதான் மார்க்கம். அவங்க எந்த கொள்கையை அல்லாது வேற கொள்கையில மற்றவங்க இருக்காங்களோ அது மார்க்கத்துக்கு முரணானது, நமது ஜமாத்துக்கு முரணானது கிடையாது, மாறாக மார்க்கத்துக்கு முரணானது. அவங்க எந்த வலாக்கில்லி அஜ்அலத்திஹிம் ஃபஸாத், அவங்கள்ட்ட இந்த மடமைத்தனத்தின் காரணமாக அவசர புத்தி இருக்கும். அவசரமாக தீர்ப்பு கொடுப்பது, மார்க்கத்தை சரியாம விளங்காம அவசரமான வேலைகளை செய்யறது அவங்கள்ட்ட அதே இருக்கும். இந்த ரெண்டு பண்பும் அல் அஹதாசுல் அஸ்னான், சிறு வயது உடையவர்களா இருப்பாங்க. ரெண்டாவது விளக்கமின்மை உடையவர்களா இருப்பாங்க, அறிவுல குறைவானவர்களா இருப்பாங்க. மூணாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ். மூணாவது பண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், யக்ரஊனல் குர்ஆன லைஸ கிராஅத்திக்கும் இலா கிராஅத்திஹிம் பிஷை. அவங்க குர்ஆன் ஓதுவாங்க. சஹாபாக்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க குர்ஆன் ஓதுவாங்க ஹவாரிஜின்கள், ஆனா உங்களுடைய குர்ஆனை போன்று இருக்காது. அவங்களுடைய குர்ஆன் இன்னுமே கூடுதலா இருக்கும். நீங்க குர்ஆன் ஓதுதலை விட அவங்களுடைய குர்ஆன் ஓதுதல் இன்னும் கூடுதலா இருக்கும். வலா சலாத்திக்கும் இலா சலாத்திஹிம் பிஷையின், உங்களுடைய தொழுகையை விட அவர்களுடைய தொழுகை கூடுதலா இருக்கும். உங்களுடைய நோன்பை விட அந்த ஹவாரிஜின்களுடைய நோன்பு கூடுதலாக இருக்கும். அப்ப இதுல என்ன, எல்லாமே கூடுதலா இருக்கும். ஆனா யஹ்கிரூன அஹதஹும் ஸலாத்தஹும் மா ஸலாத்திஹிம் ஷை. எந்த அளவுக்கு சஹாபாக்கெல்லாம் இந்த ஹவாரிஜின்களை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, ஆஹா நம்மளை விட அவங்க பயங்கரமான இபாதத்துல கூட இருக்கிறாங்களே, நம்மளுடைய தொழுகையெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த அவங்களுடைய இபாதத் எல்லாமே இருந்தும் ஆனா மார்க்கத்துல குலு அதிகமா இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, எக்ஸ்ட்ரீம்னா என்னது, தீவிர போக்கு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு தஆலா சொல்றாங்க, வலா ரைப அன்னல் ஹவாரிஜ் கான ஃபீஹி மினல் இஜ்திஹாத் ஃபில் இபாதத் வல் வரா. ஹவாரிஜின்கள்ட்ட தக்வா இருக்கும், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய பண்பு இருக்கும், அவங்கள்ட்ட இபாதத் செய்வதற்கான விடாமுயற்சி இருக்கும். இரவுல எல்லாத்துலயும் நின்று வணங்குவாங்க, இரவுல தூங்க மாட்டாங்க, இரவுல நின்று வணங்குவாங்க. இன்னைக்கு உள்ள ஹவாரிஜின்கள், நீங்க ஹவாரிஜின்களுடைய பண்பை ஹசனுல் பன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹசனுல் பன்னா கேள்விப்பட்டதில்லை. இஹ்வான் முஸ்லிம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஹ்வான் முஸ்லிமை உருவாக்குனது ஹசனுல் பன்னா, ஷாதுரி தரீகால பையத் பண்ண ஒரு நபர் அவர். சரியா? சின்ன வயசுல ஊர்ல நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும். அவங்க மிஸ்ரு மேக்சிமம் முஸ்லிம் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரி.
அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய தவறுகள் நடக்குது. கப்பல்லாம் வரக்கூடிய இடத்துல கப்பல்ல எல்லாம் ஆபாச படம் இருக்கு, அதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுல என்ன செய்வாங்க, அவங்க அஸ்கர் யூனிவர்சிட்டி, ஜாமியத்துல் அஸ்கர்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. அது ஸ்கூல்ல இருந்தே படிச்சுட்டு வந்தாங்க. அங்க வந்து தொழுகை டைம்லயுமே என்ன செய்யணும்னா, இஸ்லாமிக் ஸ்கூலா இருந்தாலும் தொழுகை டைம்லேயே கிளாஸஸ் இருக்கும். நம்ம நம்ம ஊர்ல இருக்கும்ல, நம்மளுக்கு லுஹர் மேக்சிமம் லுஹர் அசருக்கு கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கிளாஸ்ல இருந்து வெளியே வந்து ஒவ்வொரு டீச்சருக்குமே மொட்டை கடிதாசி போடுவாரு. அவர் பேர் இல்லாத மொட்டை கடிதாசி போடுவாரு. அந்த மாதிரி 4 பேர் 5 பேர் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் சேர்ந்து உருவாக்குனது தான். அவங்கள்ட்ட எந்த ஒரு ரியாவும் கிடையாது. ரியான்னா முகஸ்துதியும் கிடையாது. அல்லாவை தவிர்த்து யாருக்குமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. அல்லாவுக்காக தான் செய்யணுங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. தக்குவா எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த சின்ன பசங்க காலையில ஃபுல்லா தாவா பண்ணி, ஸ்கூல் படிக்கிற நேரத்துல காலையில ஃபுல்லா தாவா பணியில மேற்கொண்டு ஈவினிங் மஸ்ஜிதுல நைட்டு மஸ்ஜிதுல போய் தூங்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இரவுலாம் நின்று வணங்குவாங்க. அந்த பண்பு அவங்கள்ட்ட அப்படியே இருந்துச்சு. ஆனா என்ன, மாலம் யகூனு ஃபி ஸஹாபா, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா சொல்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட இல்லாத அளவுக்கு இபாதத்துகள்ல அவங்க கூடுதலா இருந்தாங்க. வலாக்கின் லம்மா கான அலா கைரில் வஜ்ஹ் மஷ்ரூ, ஆனா குர்ஆன் சுன்னாவுடைய சம்பந்தத்தோட இல்ல, குர்ஆன் சுன்னாக்கு ஒத்து போனதாக இல்ல. அதன் காரணமா என்ன ஆச்சு, அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாங்க. இஸ்லாத்தை விட்டு எப்படி வந்து அம்பு வந்து வில்லுல இருந்து எப்படி வெளியேறுமோ அதே போல அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆனா எல்லா ஹவாரிஜின்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போன காப்பீர்களான கிடையாது. சரிங்களா? அதனாலதான் அவங்க வந்து அதிகமான மார்க்க பற்றின் காரணமாக, அதிகமான இபாதத்தின் காரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க கூட விவாதம் பண்ணும் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, உஜூஹு முஅல்லிமத்துன், அவங்களுடைய முகங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்னது? அவங்க தொழுகையாளிங்கிறது. அவங்களுடைய முகம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது, அவங்க தொழுகையாளிகள். எந்த அளவுக்குன்னா, அவங்களே போல இபாதத்துல இச்சியாது பண்ற மக்கள் கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாங்க. யாரு? ஒரு சஹாபி. அந்த அளவுக்கு இச்சிதியாதுல எல்லாத்துலயுமே இதா இருப்பாங்க. எந்த அளவுக்கு உலக பற்றற்ற தன்மையில ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அஸூத் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். மார்க்கம் அல்லாவுக்காக உயிர் கொடுக்கணுங்கிறதுல உறுதியா இருப்பாங்க. அதனாலதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்களோட விவாதம் பண்ணும் போகும்போது அழகிய ஆடை உடுத்திருக்கும் போது அந்த ஆடையை பார்த்து கேலி கூட செஞ்சாங்க. அதனால இப்னு அப்பாஸ் என்ன சொன்னாங்க, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதி, அல்லாஹ் தனது அடியாருக்கு வெளியாக்கிய அந்த இபாதத் ஜீன அலங்காரத்தை யாரும் ஹராமாக்க முடியும் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து மார்க்கப்பற்று இருக்கும், தக்குவா இருக்கும். அதுல நம்ம இன்னும் குறை சொல்ல முடியாது. இப்போ இங்க இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் ரத்தம் கொடுக்குறாங்க, மற்ற தானங்கள் செய்யறாங்க, அவங்களுடைய இஹ்லாஸை நம்ம குறை சொல்ல முடியுமானா முடியாது. ஆனா அவங்க இருக்கக்கூடிய கொள்கை சரியான்னு கேட்டா பிழை, அதை வேணா சொல்ல முடியும். அவங்க பண்றாங்க, ஆனாலும் அந்த இபாதத்துகள் ஒருபோதும் சொர்க்கத்துல சேர்க்காது. எதுக்காக அந்த அந்த இயக்கங்களுக்கு கூட்டம் அதிகமாகுது? அவங்கதான் ஏதாச்சும் ஒண்ணுன்னா வந்து நிக்கிறாங்க, அவங்கதான் ரத்த தானம் கொடுக்குறாங்க. முஸ்லீமுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆபத்துனா முதல்ல வந்து கோஷ்டி கொடி பிடிக்கிறது யாரு? எல்லாம் பண்றது யாரு? கரெக்ட், எல்லாம் பண்றது அவங்கதான். சலஃபுகள் சொல்லக்கூடிய, நாங்க தான் சத்தியவாதிகள் சொல்லக்கூடியவங்க இறங்கி ரோட்ல போராடினது கிடையாது. ஜாக்ல முன்னாடி ஜாக்கு எல்லாமே இருக்கும்போது பிஜேக்கு பின்னாடி அதிகமா கூட்டம் போனதுக்கு காரணமும் அதுதான். பிஜேக்கு பின்னாடி அதிகமா கூட்டம் போனதுக்கு காரணம் என்ன? எதுவா இருந்தாலும் சமுதாயத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, மற்ற மக்கள் செஞ்சதை விட இறங்கி வேலை செஞ்சது யாரு? பிஜே. போலீஸா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அவருங்க இறங்கி சார்ந்த ஜமாத்துல உள்ள மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த ஒரு இடத்துல மொத்தமா கூட்டிடுவாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட அந்த பண்பு இருக்கு. ஒருத்தனை அவங்க இயக்கத்தை சார்ந்தவங்களை யாராச்சும் போலீஸ் வந்து தொல்லை பண்ண வருது அல்ல தொந்தரவு பண்ண வருது அப்படின்னா அவங்க மொத்த கூட்டம் எங்க இருக்கும்? அங்க இருக்கும். ஆனா அதை மற்ற இயக்கங்களை நீங்க பார்க்க முடியாது. அப்போ அவங்க பின்னாடி போனதுக்கு காரணமும் இந்த ஒரு சமுதாய பணி அக்கறைன்னு கூட சொல்லலாம். ரத்த தானம் கொடுக்கறதுல நம்பர் 1 அவங்களுக்கு கொடுத்தாங்க. கரெக்டு தான், எல்லாமே கரெக்டு தான். ஆனா அந்த இபாதத்துகள் எல்லாமே சொர்க்கத்துக்கு கொண்டு போனா ஒருபோதும் சொர்க்கத்துக்கு கொண்டு போவாது. ஏன்னா சஹாபாக்களை விட இபாதத்துகள் அதிகமா செஞ்சது ஹவாரிஜின்கள். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க? உலாய் கிலாபு ஃபின்னார், அவங்க நரகத்துடைய நாய்கள்னாங்க. ஆனா இது நம்ம படிப்பின என்ன அஹக்கு நம்ம என்னதுன்னா, அந்த
அவங்களுக்கு ஒண்ணுனா துடிக்கிறது, முஸ்லிம்களுக்கு ஒண்ணுனா இறங்கி வேலை செய்யறது அவங்க செய்யறாங்கன்னா சத்தியத்துல இருக்கும்னு சொல்லக்கூடியவங்க தான் முதன்மையா செய்ய கடமைப்பட்டவங்க. ஆனா இங்க என்ன நடக்கு, உண்மையிலே பிரச்சனை எங்க சத்தியம் எங்க இருக்கோ அங்க பிரச்சனை அதிகமா இருக்கும், அங்க ஒற்றுமை இருக்காது. அங்க அடுத்தால் காலை எப்படா ஏதோ சொல்லுவாங்க, கதை கேட்டிருக்கீங்களா? நண்டை எல்லாம் வந்து ஒவ்வொரு இதுல போட்டு வச்சிருப்பாங்க, ட்ரம்ல. எல்லா நண்டை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பூட்டி பூட்டி வச்சிருப்பாங்களாம். இது அமெரிக்கா நண்டு பூட்டி வச்சிருப்பாங்க, ஏன் வெளியே போயிடக்கூடாது. இது ஆப்பிரிக்கா நண்டு பூட்டி வச்சிருப்பாங்களாம். இந்தியா நண்டை மட்டும் திறந்து விட்டுருக்காங்களாம். ஏன் இது வெளியே போயிடுமானா இல்ல, உங்க காலை பிடிச்சிருப்பாங்க மற்ற நண்டுகள், மேலே ஏற விட மாட்டாங்க. அப்போ சத்தியத்துல சொல்லக்கூடியவங்க இன்னுமே கூடுதலா அந்த வேலையை செய்யறதுக்கு கடமைப்பட்டவங்க. அது இல்லாததால மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா அது கரெக்டு, அவங்கதான் மக்களுக்கு சேவை செய்யறாங்க, அந்த இபாதத்தினாலே நம்ம செய்யக்கூடிய சேவையினாலே அவங்க நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த பண்புல மிக முக்கியமான பண்பு கில்லத்து ஃபிக்ஹ் ஃபித்தீன், மார்க்கத்துல குறைவான விளக்கம் உடையவர்களா இருப்பாங்க. மார்க்கத்தை படிப்பாங்க ஆனா குறைவான விளக்கம் உடையவர்களா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லும் போது யக்ரஊன அல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார்கள், வலா யுஜாவிசு தராகீஹிம், அவருடைய தொண்டை கீழே இறங்காது. இன்னொரு அறிவிப்புல வரக்கூடிய ஹுலூகிஹிம், அவருடைய தொண்டை கீழே. அதே போல இன்னொரு அறிவிப்புல வரக்கூடியது புகாரில வரக்கூடிய செய்தி. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க வந்து ஃபி பயானில் பிதஅத்துல் ஹவாரிஜ், ஹவாரிஜுடைய பிதா பத்தி அவங்க சொல்லும்போது இன்னமா ஹிய மின் சூஇ ஃபஹ்மிஹிம் லில் குர்ஆன், அவங்க வந்து குர்ஆனை படிப்பாங்க ஆனா தவறுதலா விளங்கிடுவாங்க. வலம் யக்ஸுது முஆரதத்து, அதுக்கு மாற்றமா அவங்க செய்யணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றமா அவங்க செய்யணுங்கிறதுல ஒருபோதும் நோக்கம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இஹ்லாஸ் இல்லாம இல்ல, குர்ஆன் இதை சொல்லுதுன்னா அதுக்கு மாற்றமா செய்யணுங்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. ஃபஹிமு மின்ஹு மா லம் யதுல்ல அலைஹி, அவங்க படிப்பாங்க ஆனா குர்ஆன் சொன்ன எதை அறிவிக்குதோ அதுக்கு மாற்றமா வழங்கிப்பாங்க, அல்லது எதை அறிவிக்கலையோ அதை வழங்கிப்பாங்க. ஃபதன்னு அன்னஹு யூஜிபு அத்-தக்ஃபீர், எந்த அளவுக்குனா சில வசனங்களை கொண்டு உதாரணத்துக்கு ஒமன்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக மனிதர்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டது. அப்ப யார் ஹஜ்ஜை விட்டாங்களோ அவங்க காஃபிர், அவங்களுக்கு வசதி இல்லாம விட்டாலும் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு மத்தியில ஒரு உடன்படிக்கை, அஸ்ஸலா வமன் தரக்கஹா ஃபகத் கஃபர், யார் வந்து அதை விட்டு விட்டாரோ அவர் காஃபிர் ஆகிவிட்டார், அப்ப காஃபிர். அப்போ என்ன நினைக்கிறாங்க, இந்த வசனங்கள் எல்லாமே எந்தெந்த ஆயத்துகள் எல்லாம் ஹாலிதூன ஃபின்னார், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் அப்படிங்கிற வசனம் எச்சரிக்கை சம்பந்தமாக வரக்கூடிய எந்தெந்த வசனங்கள் இருக்கோ எல்லாத்துக்குமே குஃப்ராக்கிடுவாங்க, காஃபிராக்கிடுவாங்க. ஆனா அந்த வசனம் சொல்லக்கூடியது அல் ஹாலிதீன ஃபீஹா அப்படின்னா அந்த வசனம் நிரந்தரமாக நரகத்தில் தங்கி இருப்பார்கள்னா நிரந்தரமா கிடையாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கொண்டா நிரந்தரமா நரகத்தில் இருப்பான் அப்படிங்கிறது அதுல வருது. அப்போ ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன, நிரந்தரம்னா நிரந்தரம் கிடையாது, அதுக்கு ஏத்த கூலியா தண்டனை அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஆனா அவங்க என்ன அதனாலதான் தற்கொலை செய்தவன் காஃபிர்ன்றாங்க, தற்கொலை செஞ்சவங்க காஃபிர். அதனால தற்கொலை செஞ்சவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஜனாசா தொழ வைக்க மாட்டாங்க, நரகத்துக்கு போயிடுவான்ல. நம்ம சமுதாயத்துல முன்னாடி எல்லாம் அந்த இது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், தற்கொலை செஞ்சவங்களுக்கு ஜனாசா தொழ வைக்க மாட்டாங்கல்ல. இப்ப வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்கடா. ஆனா காஃபிர்லாம் கிடையாது. பெரும்பாவங்கள் ஒண்ணு. அதனாலதான் பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவங்களை குஃபுர் ஆக்குறது வரைக்கும் ஹவாரிஜுங்களுடைய பண்பு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதான் குர்ஆன் அதான் சுன்னா நினைக்கிறாங்க, மற்ற குர்ஆனுக்கு முரணாக செய்யணுங்கிறதுலாம் அவங்களுடைய நோக்கம் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்கன்னா பங்கு வைக்கும் போது அந்த கனிமத்து பொருளை பங்கு வைக்கும் போது அப்துல்லா இப்னு துல் ஹுவைஸரா வந்து யாதில் யா முஹம்மத், நீ நீதமாக நடந்து கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அது குர்ஆனுக்கு நீதமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மனிதர் சொன்னது. ஏன்னா இவங்களுக்கு ஃபிக்குங்கிறது விளக்குங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அல் ஜஹ்லுல் ஹவாரிஜ் ஃபி ஹாதில் மஸ்அலா, இந்த இடத்துல ஹவாரிஜின்களை பத்தி பேசும்போது வஹும் கௌமுன் லஹும் இபாதத்துன் வ வருஅன், அவங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல இபாதத் இருக்கும், அதே போல தக்வா இருக்கும்,
ஒரு ஜுஹுது இருக்கும். ஜுஹுதுனா உலகப்பற்ற தன்மை இருக்கும். வலாக்கின் பிகைரி இல்ம், எல்லாமே இல்மோட இருக்காது. அப்ப என்ன அடிப்படை? இதெல்லாம் இருக்கிறது மேற்று கிடையாது. இதெல்லாம் கல்வியின் அடிப்படையில இருக்கணும். இப்போ சுன்னத்துல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த சுன்னத் ஜமாத்துட்டா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா என்ன, எதுவுமே இல்மு அடிப்படையில இருக்காது. அதே போல இந்த இல்மு தான் மிக முக்கியம். அதனால்தான் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்றது என்னது, அல் இல்மு கப்ல கௌலி வல் அமல். அல் இல்மு தான் முதலாவது சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னாடி அல் இல்மு கட்டாயம். ஏத்துக்கலாம். இல்ல ஹதீஸ் அறிவிச்சா ஏத்துக்கலாம்னா நிபந்தனையோட, சும்மா சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது. இமாம் புகாரியோடைய கிதாபுல வந்து சஹீஹுல் புகாரில ஷியாவுடைய ஹதீஸ்லாம் இருக்கு. ஒரு ஷியா அறிவிக்கக்கூடிய, ஷியா சம்பந்தமான ஹதீஸ் கிடையாது, ஆனா அறிவிப்பாளர் ஒரு ஷியா கொள்கையை சார்ந்தவர் அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாம் அல் புகாரி அவங்களுடைய கிதாபுல அறிவிச்சிருக்காங்க. என்ன நிபந்தனை அப்படின்னா, அறிவிக்கக்கூடியவர் நம்பகத்தன்மையானவரா இருக்கணும். ரெண்டாவது, அவர் வந்து பொய் சொல்லக்கூடியவராக இருக்கக்கூடாது. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அவருடைய மதுஹப், அவர் என்ன சார்ந்த கொள்கையே இருக்காரோ அந்த சார்ந்த கொள்கைக்கு சாதகமா இருக்கக்கூடாது. அப்படின்னா அவருக்கு அவர் சார்ந்த கொள்கைக்கு பாதகமா இருந்தாலும் அவர் உண்மையாளராக இருந்தா அறிவிக்குவாரு. அப்படிதானே? அப்படி அறிவிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளலாம். சில நிபந்தனைகள் இருக்கு, அந்த நிபந்தனைகள் அடிப்படையில ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா வந்து ஹவாரிஜா இருக்கட்டும், ஷியா இருக்கட்டும், முன்னாடி தாபியின்கள்ட்ட எல்லாம் படிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்தது அப்துல்லா இப்னு சபா தான் ஷியாவுடைய ஊற்று. அவன்கிட்ட இருந்து உருவானதான் ஷியி. அதுக்கப்புறம் பல பிரிவுகள் பிரிஞ்சது. எந்த ஒரு இயக்கமும் பல பிரிவுகளா பிரியாம இல்லை. முஜாஹித்னா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவங்க. இருக்காங்களா? இருப்பாங்க. புது புது கொள்கையா கேள்விப்படுறோம்ல, எப்படி ஒரு கொள்கை இருக்கலாம். முஜாஹிதுங்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவங்க. எல்லாருமே தங்களுக்கு நல்ல பேர் வச்சுப்பாங்க. யாருமே தங்களுக்கு வந்து நாங்க டுபாக்கூரு, நாங்க முட்டாள்லாம் யாருமே பேர் வச்சுக்க மாட்டாங்க. எல்லா பேருமே முதல்ல உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உருவான கூட்டம், பிதத்தான கூட்டம், வழிகட்ட கூட்டம், முதல்ல தங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? அஸ்ஹாபு தௌஹீத், நாங்க தௌஹீத்வாதிகள் பேர் வச்சாங்க. பேரு தௌஹீத்வாதிகள், ஆனா அவங்களுடைய இதெல்லாம் இது அந்த மாதிரி. இவங்களுடைய பேரு ஹவாரிஜுடைய பேரு பல பேரு. ஏன் ஹவாரிஜின் பேரு சொல்றோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில ஹவாரிஜ் யஹ்ருஜூன மின் ஹாதில் உம்மா, இந்த சமுதாயத்திலிருந்து அவர்கள் வெளியேறிடுவார்கள். அதுல இருந்து வரக்கூடியது ஹவாரிஜ். யஹ்ருஜூல இருந்து வரக்கூடியது ஹவாரிஜ். அதே போல யம்ருகூன மின் அத்தீனி கமா யம்ருகு ரமியா யம்ருகு ஸஹ்மு மின் ரமியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் அடிப்படையில அல் மாரிகான்னு சொல்லுவோம். ஆனா அவங்க தங்களுக்கு பேர் வச்சதுலாம் அற்புதமா இருக்கும். ஏன்னா அவங்க அரபுக்காரங்க. அரபுல இன்னும் நம்மளோட சூப்பராகவே என்ன செய்வாங்க, பேர் வைப்பாங்க. இவங்களை விட முஜாஹிதுங்கள் யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் பண்றதுக்காக போர் செஞ்சவங்க தான். இப்ப பேரை வச்சு நாம சத்தியத்தை எல்லாம் அறிய முடியாது. தாருல் இல்முன் முதல்ல ஆரம்பிச்சது வந்து பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான்லாம் பிரிவுக்கு முன்னாடி மௌதூதி, அபுல் அலா மௌதூதி, தாருல் இல்முன்னு சொல்லிட்டு நல்ல பேரா தான் இருக்கும். ஆமா, தஅஸ்ஸுபுல் அமா வத்திபாஉல் ஹவா. அதுக்கு அடுத்த பண்பு ஹவாரிஜின்கள்ட்ட இருக்கக்கூடிய பண்பு என்னன்னா தஅஸ்ஸுப், தான் சார்ந்த கொள்கையே அப்படி தஅஸ்ஸுப். என்னதுன்னா தஅஸ்ஸுப்னா என்ன சொல்லுவாங்கன்னா இயக்க வெறின்னு சொல்லுவாங்கல்ல, இயக்க வெறி. அந்த இது கண்மூடித்தனமா இயக்க வெறி இருக்கும். தான் சார்ந்த இயக்கம் தான் வந்து சரியானது, மற்றவங்கெல்லாம் வந்து தவறானது அப்படிங்கிற மாதிரி. ஹாரிஸ் இப்னு முர்ரா அல் அப்தி அவர் வந்து அலி ரலியல்லாஹுனுடைய தூதராக இருந்தவர். அதே போல முஆவியா ரலியல்லாஹுனுடைய தூதராக இருந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இவங்க வந்து சஹாபாக்களுடைய தூதராக இருந்த போதிலும் அவங்க சார்ந்த கொள்கையில இல்லாதது காரணமாக இவங்களோடு சேர்ந்து பல முஸ்லிம்களுடைய ரத்தத்தை ஓட்டினதுலாம் ஹவாரிஜுங்களுடைய பண்பு தான்.
ஹவாரிஜினுடைய பண்பு. அப்போ இவங்கள்ட்ட தான் சார்ந்த இயக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட உள்ளதுலாம் பிரச்சனை கிடையாது. அதான் சொன்ன முன்னாடி, அதே கொள்கையில அவங்க கூட இல்லைன்னா பிரச்சனை, நீங்க தனியா இருந்தாலும் பிரச்சனை. அது எந்த அளவுக்குன்னா அவங்களை குருடனா ஆக்கிரும். அந்த தாசு இயக்க வெறிங்கிறது அந்த அளவுக்கு குருடனா ஆக்கிரும் அவங்கள்ட்ட. அதுக்கு அடுத்த பண்பு என்னன்னா அசூதன், கெட்ட எண்ணம். கெட்ட எண்ணம். சஹாபாக்கள் ஹவாரிஜின்கள்ட்ட பேச வரும்போது கூட எந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யாரின் மீது நல்ல எண்ணம் கொள்ளல. எந்த அளவுக்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யும் போது கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 40 சஹாபாக்களுக்கு மத்தியிலேயோ அல்லது 400 சஹாபாக்கள் கம்மி, ஆனா சஹாபாக்களுடைய பிள்ளைகள் அதிகம் இருந்தாங்க. மீதி சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க, போருக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுடைய அந்த எண்ணத்தை எல்லாத்தையும் அவங்க நம்பிக்கை கொள்ளல. அதே போல அம்ர் இப்னு ஆஸா இருக்கட்டும், அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அம்ர் இப்னு ஆஸ் தலைமையில வந்து ஒரு 400 படையை அனுப்புறாங்க ஷாம் இதுக்கு. அந்த மாதிரி மூமீன்கள் வந்தாலும் சஹாபாக்கள் வந்தாலும் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல எண்ணம் கொள்ளவே மாட்டாங்க, நல்ல எண்ணம் வைக்கவே மாட்டாங்க. உங்களுடைய பண்புகள்ல மிக முக்கியமான பண்பு தான். யாரை நினைச்சாலும், அது சஹாபியா இருந்தாலுமே அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாலுமே கெட்ட எண்ணம் தான் வைப்பாங்க. உங்களுடைய பண்புகள்ல மிக முக்கியமானது. அதனால்தான் முஸ்லிம்கள் மீது நல்ல எண்ணம் வைக்க மாட்டாங்க, ஆனா குஃபார்கள் மீது நல்ல எண்ணம் வைப்பாங்க. குஃபார்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லுவாங்க, ஆனா மாற்று கொள்கை உடையவங்களுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. பாத்துறீங்களா? பார்த்தல பத்துவாவே கொடுத்துருக்காங்க சலாம் சொல்லலான்னு. தெரியாது குஃபார்களுக்கு பத்துவா சலாம் சொல்லலான்னு பத்துவா இருக்கு, நம்ம ஊர்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ருகூன அஹ்லல் இஸ்லாம் வ யக்துலூன அஹ்லல் இஸ்லாம் யத்ருகூன அஹ்லல் அவ்சான். இவங்க வந்து முஸ்லீம்களை தான் கொலை செய்வாங்க, தேடி தேடி. ஹவாரிஜின்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களை கொலை செய்வாங்க, சிலை வணங்கக்கூடியவர்களை விட்டுருவாங்க. தாயிஷ் ISIS சொல்லி ஒரு இயக்கம் திடீர்னு உருவாகி பரபரப்பா ஆயிட்டு இருந்துச்சு, தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? அப்போ பரபரப்பாகி எல்லாம் கருப்பு கொடியில வந்து அது எங்க உருவாச்சு? பக்தாதுல உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இது ஹிலாஃபத் ஆட்சி, எல்லாருமே இங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்துருங்கன்னு சொல்லி அறிவிச்சு, கடைசியில் அது எதுக்கு சண்டை நடந்துச்சு படிச்சீங்களா? என்ன பிஸ்னஸ், எண்ணெய் வளத்துக்கு பின்னாடி பெரிய ஒரு அதே போல அவங்களுடைய மிக முக்கியமானது வந்து அவங்களுக்கு யாரு மாற்றமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கொலை செய்வாங்க. அதுக்கு காரணமா என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாவங்கள் செய்யக்கூடிய அனைத்தையுமே காஃபிராக்கி அதன் குஃப்ரின் அடிப்படையில் இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி கொலை செஞ்சிருவாங்க. ஹவாரிஜின்கள்ல நிறைய பிரிவுகள் இருக்குது. நம்ம அசாரி கால் இபாதியா அப்படிலாம் பார்த்தோம், தெரியுமா? ஒவ்வொரு பிரிவுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. அதே போல அல் ஹுசூமாத் அல் மர் வல் ஜிதால், அதிகமாக இவங்க என்ன செய்வாங்கன்னா விவாதம் பண்ணக்கூடியவங்க. விவாதம் அந்த மாதிரி கொள்கை உடையவங்களா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதல்ல கௌமுன் பாதல் ஹதீத், ஒரு கூட்டம் என்னது நேர்வழி பெற்ற பிறகு வழிகெடுவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்ல, கேனு அலைஹி இல்ல ஊத்துல் ஜதல், அதிகமாக விவாதம் செஞ்சாலே தவிர ஒரு கூட்டம் வழிகெடுவதற்கு வேற எந்த காரணமும் இருக்காது. அப்போ அதிகமாக விவாதம் பண்ணுவது ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும்னா வழிகெடுவதற்கு காரணமா அமைஞ்சிரும். இப்னு அரபின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான், அவன் என்ன செஞ்சான், ஆனா ஹக்குன்னு சொன்னான். அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு வந்து நம்ம மிர்சா குலாம் காதியானி. தெரியும் தானே? தெரியாது தெரியும் தானே? உங்களுக்கு தெரியுமா? தன்னை வந்து முதல்ல நபின்னு சொன்னான், அதுக்கப்புறம் நான் தான் ஈசான்னா, அதுக்கப்புறம் கடைசியில் நான் தான் அல்லான்ட்டான். அல்லா என்ன, அல்லா வந்து இறங்கி தன்னோட ஐக்கியமாயிட்டாரு. ஒரு நைட் வந்து இல்லறத்துல ஈடுபட்டு, முதல்ல எப்படி ஆரம்பிச்சது, மிர்சா குலாம் காதியானி அப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றா இருந்த காலகட்டம். அப்போ இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டு அவர் அந்த ஆள் வைத்தியம். என்னாச்சுன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆங்கிலேயருக்கு ஆதரவாக நிறைய விஷயங்களை பேசுறது,
முதல்ல வந்து நான் இந்த தீனை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு மார்க்கத்தை கொஞ்சம் படிச்சு தீனுக்கு சப்போர்ட்டா பிரச்சாரம் பண்ணி தீனுக்கு தப்பா யாரெல்லாம் தீனை பத்தி பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஃபேமஸ் ஆயாச்சு. எல்லாரும் ஒரு பெரிய அறிஞர் உருவாயிட்டாருன்னு பார்க்கும்போது தீனுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபித்னாக்கள் வந்திருக்கு, இந்த ஃபித்னாக்களுக்கு நான் மறுப்பு கொடுக்க போறேன், கிட்டத்தட்ட 25 பாகத்துக்கு ஒரு புத்தகத்தை எழுத போறேன், எல்லாரும் காசு அனுப்புங்கன்னு சொல்லி காசெல்லாம் கலெக்ட் பண்ணி கரெக்டா 2 பாகமோ 3 பாகத்திலையும் எழுதி முடிச்சிட்டான். கடைசியில் அப்படி அதாவது ஒரே விவாதம் இது பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னா இந்த இருக்கா இதான் காதியானி புக். ஆமா, கடைசியில் என்ன இந்த மாதிரி கடைசியில் நான் தான் அல்லான்னது. காதியானி குரூப் நம்ம ஊர்ல இருக்கு, நம்ம ஊர்லயே அவங்களுக்கு பள்ளிவாசல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுவாங்க. ஆமா, என்னன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் ஒரு நபி அவரு. அதே போலதான் இப்னு அரபி விவாதம் பண்ணி கடைசியில ஒவ்வொரு ஹதீஸையும் மறுத்து, தேவைக்கு வரும்போது ஹதீஸை மறுத்து, அந்த இடத்துல விளக்கம் கொடுக்காம முடியாம போகும்போது சொந்தமா விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் அவன் என்ன செஞ்சுட்டான், நான் தான் அல்லான்னா. அப்போ தாபீன்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆளுக்கு ஃபத்வா கொடுத்து கொலை செஞ்சாங்க. அப்போ அதிகமான விவாதம் பண்ணுவது வந்து ஒரு கூட்டத்தை என்ன செஞ்சிரும்னா வழிகெடுத்துரும். ஒன்னு இப்னுல் அரபி, இன்னொன்னு இப்னு அரபி. நக்கீரா மாரிஃபா அலிஃப்லாம் போட்டா மாரிஃபா அது மாறும். இப்னு அரபி நக்கீரா அலிஃப்லாம் இல்லாது. அதே போல வந்து இவங்கள்ட்ட அல் முஃபாரக தஃபர்ருக் குழுவா பிரிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்கும். அல் ஹவாரிஜ் கௌமுன் யக்ருஜூன அலா அய்யிம்மத்தில் முஸ்லிமீன யுஃபாரிகூன அல் ஜமாஅத்தல் முஸ்லிமீன். ஒன்னா இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமாத்தை விட்டு இவங்க எப்போதுமே தனியாயிருவாங்க. இவங்க வந்து ஒன்னா இருக்கக்கூடிய முஸ்லிம் ஜமாத்துகளோட எப்போதுமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அல் ஹவாரிஜ் வந்து இந்த பண்புக்கு ஹாரிஜா அப்படிங்கிற பண்புக்கு மிகவும் தகுதியானவங்களா இருப்பாங்க. எம்ருகூன மினல் இஸ்லாம் அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அறிவிப்பின் பேர்ல இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்களுடைய பிதாயத்துல் ஹவாரிஜ்ங்கிற கிதாப்ல சொல்ற இன்னஹா உலை ஜஹலத்து தலாலா, இவங்க தான் மோசமான மனிதருக்கு மத்தியில உருவாகக்கூடிய ஒரு வழிகட்ட கொள்ள வஷிகா அலஃபில் அக்வால் வல் அஃபால். அவங்க வந்து பேச்சிலையும் எல்லாத்திலையுமே கேடுகட்டவங்களா இருப்பாங்க. அதே போல அவங்களுடைய குறைவான அக்கில்ல வந்து மற்றவங்களுடைய செயல்களையும் அமல்களையும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அதே போல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அடுத்த பண்பு என்னதுன்னா தைரியம் இருக்கும். அவங்கள்ட்ட கோழையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே தங்களுக்கு பேர் வச்சுட்டாங்களே ஷுர்ரா. அஷுர்ராங்கிறது அவங்க தங்களுக்கு பேர் வச்சுக்கிட்டது. அன்னஹும் யஸஅமூன அன்னஹு ஷரவு அன்ஃபுஸஹும் ஃபீ தஆத்தில்லாஹ். அல்லாஹ்வுக்காக அவங்க வந்து தங்களை விற்றவர்கள். அஷுர்ரான்னா விற்றவர்கள், விற்கக்கூடியவர்கள். அவங்க தங்களுடைய உயிர்களை விற்றுட்டாங்க. எதுக்கு பகரமாக? சொர்க்கத்துக்கு பகரமாக. உண்மையிலே அவங்க வந்து தைரியமானவர்கள் தான், பொறுமைசாலிகள் தான், எல்லாமே இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட அறியாமை அதிகமா இருக்கு. அதனால தைரியமா இருக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கூட்டத்தை சத்திய கூட்டமா அறிவதற்கான அளவுகோல் கிடையாது. அதே போல அவங்களுடைய அக்கீதா, ஈமான் சம்பந்தமான அக்கீதா இல்ல, அவங்க என்ன செய்வாங்க, அல் ஈமான் 2 விஷயம்தான், 3 விஷயம்தான். ஈமான் கவுலு வ தஸ்தீகு அமல். சொல்றது தஸ்தீக் உண்மைப்படுத்துதல், செயல்படுவது. சொல்றதுன்னா வாயால சொல்றது, உண்மைப்படுத்துறது, அதுக்கப்புறம் அமல் செய்யறது. இதுதான் ஈமான். அவங்களுடைய வரைவிலக்கணமே அதுதான், ஈமானுடைய வரைவிலக்கணம். இதனாலதான் பெரும்பாவங்கள் செய்யக்கூடியவங்களை காஃபிராக்குறது. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு என்ன? இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹு தஆலா அவங்களுடைய கிதாபுல் ஈமான்ல சொல்றாங்க, அல் ஈமான் கவுலு பில் லிசான் வ தஸ்தீகு பில் கல்ப். நாவால் சொல்வதும் உள்ளத்தால் உண்மைப்படுத்துவதும், அமலு பில் ஜவாரிஹ் உடல் உறுப்புகளால் வேலை செய்வதும். அதுக்கப்புறம் யஸீது பித் தாஆ வ யன்குஸு பில் மஅசியா. ஈமான் சில நேரங்கள்ல கூடும், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவது கொண்டு சில நேரங்கள்ல கூடும், சில நேரங்கள்ல குறையும். ஆனா இவங்கள்ட்ட அந்த ஒரு இதே இருக்காது, கூடும் குறையுங்கிறது இருக்காது. ஏன்னா ஒன்னு ஈமான் இருந்தா முழுமையான ஈமான் இருக்கும், இல்லைன்னா காஃபிரா இருப்பான். ஒன்னு மூமினா இருப்பான், இல்ல காஃபிரா இருப்பான். அப்படிதான் இவங்களுடைய இது. அப்போ அடிப்படையான ஈமானுடைய அடிப்படையான வரைவிலக்கணத்திலே இவங்கள்ட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் இன்னும் கூடுதலாக, அதனாலதான் ஈமான்ல ஒரு பகுதி போயிட்டுனாலும் மொத்த ஈமானும் போயிட்டுங்கிற மாதிரி இருப்பாங்க. அது முர்ஜியாட்டே அந்த மாதிரி தான். அதிகமா
சலஃபுகளை தவிர்த்து குறைவான நபர்கள்ட்ட மட்டும்தான் ஈமானுடைய தாரிஃப், இந்த வரைவிலக்கணம் கரெக்டாக இருக்கும். மீது எல்லாத்தையுமே இந்த வரைவிலக்கணம் தவறாக தான் இருக்கும். அப்போ ஈமான் வந்து இவங்களுக்கு கூடுங்கிறது நம்பிக்கை கிடையாது, குறையுங்கிறது நம்பிக்கை கிடையாது. சஹாபாக்கள் நிறைய நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து முறையிட்டு இருக்காங்க தெரியுமா? நாங்கள் உங்களோட இருக்கும்போது நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்டு எங்களுக்கு ஈமான் அதிகரிக்கும், நாங்கள் வீட்டுக்கு போனோம்னு உங்களை மறந்து புள்ள குட்டியோட நாங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஈமான் வந்து இதாகும். வல் நஸ்ர இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். இந்த வசனத்துக்கு பின்னாடி பெரிய சம்பவம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, சலாம் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வாங்க நம்ம ஈமான புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்தை ஓதுவாங்க. ஏன்? ஈமான் டவுனா இருக்கும். அப்போ வாங்க நீங்க கொஞ்சம் இதை பேசுங்க, ஈமான நாம என்ன செஞ்சுக்கலாம், புதுப்பிச்சுக்கலாம். அப்போ ஈமான் கூடும் உண்மைதான், குறையும் உண்மைதான். சரியா? இது ஈமானோட அவங்க வச்சிருக்கக்கூடிய தவறான ஒரு கொள்கை. அவங்க மட்டும் இல்லை, நிறைய வழிகட்ட கொள்கைகள் தான். இந்தந்த கொள்கையெல்லாம் யார்கிட்டெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த ஹவாரிஜுடைய கொள்கையை உள்வாங்கினவங்க. முழுமையா ஹவாரிஜா இருப்பாங்கன்னா கிடையாது. இன்னைக்கு ஹவாரிஜின்கள்ல முழுமையா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா ஒரு காலத்தில் இருந்தாங்க. எஸ்டிபிஐக்கு முன்னாடி விடியல் வெள்ளியா இருக்கும் போதும் ஹசனுல் பன்னாவை அப்படியே ஃபாலோ பண்ணி, ஹசனுல் பன்னா மிஸ்ரில் இயக்கத்தை கட்டி அமைச்சு ஹ்வானுல் முஸ்லிமீன்கள் உருவாக்கி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. முதல்ல ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய வழி செஞ்சாங்க. எல்லாமே தடப்பட்டு போனதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் கடைசியில் ஆட்சியை பிடிச்சி முர்சியை வந்து தலைமை பொறுப்பில் வச்சாங்க. அதே வழியை இவங்க வந்து ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தாங்க. இது வந்து டெமோக்ரஸி தானே, இங்கே வந்து எதுவுமே செட் ஆகலை. அதனால இதை மாற்றிட்டாங்க. முழுமையான ஹவாரிஜின்களா இங்கே மேக்சிமம் இல்லை. ஹவாரிஜினுடைய பண்பு கொஞ்சம் இருக்கும், முர்ஜியாக்களுடைய கொஞ்சம் பண்பு இருக்கும், அஷாயிராவுடைய பண்புகள் இருக்கும், மாத்துருதி, அக்லானி அந்த மாதிரி பண்புகள் வந்து இங்கே இருக்கும். ஹவாரிஜினுடைய கொள்கையில் அடுத்து மிக முக்கியமான கொள்கை திருடுனா காஃபீர். அதாவது பெரும்பாவங்கள் சொல்லக்கூடிய எந்தெந்த வசனத்தில எல்லாம் வந்து அல்லாவுடைய தண்டனை உண்டாகும், அல்லாவுடைய சாபம் உண்டாகும், அல்லாஹ் வந்து கோவப்படுறான், இந்த மாதிரி எதெல்லாம் வருதோ அதெல்லாம் பெரும்பாவங்களா கருதப்படுதோ அது எல்லாத்தையுமே இவங்க காஃபிர்னு சொல்லுவாங்க. சரி, இப்படிப்பட்ட காஃபிர்கள் மறுமை நாள்ல இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டா, இவங்க நிரந்தரமாக நரகத்துல இருப்பாங்க. இவங்க நிரந்தரமான நரகத்துல இருக்கக்கூடியவங்க. மேல எந்த அளவுக்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிஸ் கூட இவங்களுக்கு கிடைக்காதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிஸ் கூட இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தகாபுன்ல என்ன சொல்றான், வஹலக்னாக்கும் மின்கும் காஃபிர் வ மின்கும் மூமின். ரெண்டு தான் படிச்சிருக்கான், ஒன்னு காஃபிர் இன்னொன்னு மூமின். காஃபிர்ல கூட, காஃபிர்ல குறையா, மூமின்ல குறையா, மூமின்ல கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிற. அதே போல யௌம யப்யது வுஜூஹுஹும் வ தஸ்வதுல் வுஜூஹும். எந்தெந்த ஆயத்துக்கு என்னென்ன விளக்கம் கொடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சம்பந்தம் இல்லாத ஆயத்துக்கெல்லாம் குஃப்ரான பட்டங்களை மக்களுக்கு மத்தியில இதெல்லாம் பெரும்பாவம், இதெல்லாம் பெரும்பாவம், அதாவது இந்த உலகத்திலேயும் இழிவுதா, மறு உலகத்திலேயும் இழிவுதா அப்படிங்கிற வசனம் வரக்கூடியது எல்லாத்தையுமே இவங்க என்ன செய்வாங்கன்னா காஃபிர் ரேஞ்சில் கொண்டு போயிடுவாங்க. அதே போல இவங்க வந்து அந்த காஃபிர்களுக்கு யார் அப்படின்னா, பெரும்பாவங்கள் செஞ்சு தௌபா செஞ்சுட்டா பிரச்சனை கிடையாது, தௌபா செஞ்சு மரணிச்சுட்டா பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிஸ் உண்டு, எல்லாமே உண்டு. தௌபா செய்யாம மரணிச்சுட்டா அவங்க நிரந்தரமாக நரகத்தில் இருப்பாங்க. அத்தைய நபருக்கு ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசும் எந்த மனிதருடைய சிபாரிசும் எந்த பலனும் அளிக்காதுங்கிறது இவங்களுடைய கொள்கை. சரிங்களா? அவங்களுக்கு அந்த சிபாரிசு செல்லும். சிபாரிசு எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செல்லும்னா அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க நரகத்திலிருந்து வெளியாக்கி சொர்க்கத்துக்கு கொண்டு போவாங்க. இவங்களும் ஆகாதான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகாதான ஹதீஸ்கள் வந்து ஒரு நபர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, 2 நபர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் எல்லாம் மேக்சிமம் 2 நபர் கிடையாது,
ஒரு நபர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. டிஎன்டிஜி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பை டிஎன்டிஜியில் யார் இருந்தா? நீங்கள் இருந்தீங்களா டிஎன்டிஜியில்? அவங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக சவுதி இளவரசரும் ஏற்றுக்க மாட்டார், பேசிட்டு இருக்கிறாரு. ஆகாதான ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். பிதத்வாதிகள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஆகாதான ஹதீஸ்கள். சஹீஹுல் புகாரில் முதல் ஹதீஸ் என்னது? இன்னமல் அமலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. பெரிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் அறிவிக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவிர யாருமே அறிவிச்சது கிடையாது. எந்த சஹாபியும் அறிவிச்சது கிடையாது. அந்த ஒரு நபர் மட்டும்தான் அறிவிச்சிருக்காரு. எப்படி வேற சஹாபியை கேட்டதே இல்லையா? அவரை சுத்தி எத்தனை சஹாபாக்கள் இருந்திருக்கணும்? ஏன் உமர் ரலியல்லாஹு தவிர இந்த ஹதீஸை யாரும் அறிவிக்கல? இது ஆகாதான ஹதீஸ். அது ஹதீஸ்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் இருக்கு. 2 நபர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு, 3 நபர்கள் மட்டும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கு. அதுக்கப்புறம் தாண்டி போறதுதான் முத்தவாத்திரான ஹதீஸ்கள் இருக்குது. ஆகாதான ஹதீஸ்கள் ஏன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா தலீல் கதாயி கிடையாது, உறுதியான ஆதாரம் சொல்ல முடியாது. தலீல் தன்னின்னு சொல்லுவாங்க, அதாவது சந்தேகத்துக்குரிய ஆதாரம், எடுத்துக்கலாம் மறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆதாரம் சொல்லுவாங்க. அதனாலதான் பிதத்வாதிகள் மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா ஆகாதான ஹதீஸ்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு தெரியல, ஆனா டிஎன்டிஜி ஏத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல அதான் சொல்றேன், முழுமையா ஒத்து போகாது. சில பண்புகள் ஒத்து போகும், மற்ற பண்புகள்லாம் ஒத்து போமான்னா கிடையாது. மறுமையில அல்லாஹ்வை பார்க்க மாட்டான்னு சொல்லக்கூடிய இவங்க சொல்லுவாங்களா? இல்ல இவங்க சுன்னத் ஜமாத் அல்லாஹ் அவங்களுக்கு உருவம் இருந்தா தானே அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சுன்னத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது. அல்லாஹ் ஒலி, லைட்டு. அப்போ அல்லாஹ் தூண்ல இருப்பான், துரும்புல இருப்பான், சோப்புக்குள்ள இருப்பான், சிப்பாக்குள்ள இருப்பாங்கிறது அவங்களுடைய கொள்கை. பாட்டே இருக்கு தெரியுமா? தெரியாதா போய்? அல்லாஹ் என் சோப்புக்குள்ள இருக்கான், சிப்பாக்குள்ள இருக்கான்லாம் பாட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய இது. அதனாலதான் அவங்க அல்லாஹ் மறுமையில பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒளியில இருந்து ஒரு ஒளியாக படைக்கப்பட்டதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அந்த அவங்க அம்மா பெற்றெடுக்கும் போது ஒளி என்ன செஞ்சிச்சு? கிஸ்ரா கைசர் முழுக்கூர் ரூம் வரைக்கும் போச்சா? அதெல்லாம் அல்லாஹ் இது பண்ண ஒளி. ஏன்னா அதெல்லாம் பலகீனமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் அறிவிப்புலாம் வர்றது பலகீனமான ஹதீஸ். ரஹீக் அல் மக்தூமிலே வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எல்லாத்துலயுமே. இதை தாண்டி அவங்கள்ட்ட என்ன இருக்கு? அம்ரு பில் மாரூஃப் வ நஹி அனில் முன்கர், நன்மையை தீமை தடுக்கக்கூடிய விஷயத்துல இவங்களுடைய விஷயம் என்ன? இமாமத்து பண்ணக்கூடிய விஷயத்துல இவங்களுடைய விஷயம் என்ன? அப்படி இது இருக்கு. அதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தேவையில்லாது கூடுதலா உள்ள விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 150 பேஜுக்கு மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். அது நிறைய இருக்கு, சரிங்களா? ஏன்னா அது சொல்றது, அதுக்கு மறுப்பு கொடுக்கறது. அதே போல இவங்க என்னன்னா குறைஷிகள் வரணுங்கிறதுல உறுதிப்பாடு கிடையாது. அவங்க குறைஷிகள் தான் ஹிலாஃபத்துக்கு தகுதியானவங்க அப்படிங்கிறதுல இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யாருனாலும் வரலாம் அப்படிங்கிறது. ஆனா ஹதீஸ் என்னன்னா லா யஸால் ஹாதல் அம்ர், அதாவது இந்த ஹிலாஃபத் ஃபி குரைஷ் மா பகா மின்ஹும் இஸ்னான். குறைஷி சமுதாயத்துல 2 பேர் இருந்தாலுமே அவங்க தகுதியானவங்க ஹிலாஃபத்து. அப்போ ஹலீஃபாவாக வந்தது எல்லாருமே குறைஷிகள் பரம்பரை சார்ந்தவங்க தான். அதே போல அல் ஐமா ஃபில் குரைஷ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்கு. அந்த ஹிலாஃபத் செய்யக்கூடியவங்க உண்மையிலே குறைஷிகளா இருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததுக்கு அப்புறம் முஹாஜிர்கள் அன்சார்கள் ஒரு இடத்துல கூடியிருக்கும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நான் கேட்டேன், கலீஃபாவா யார் இருக்கணும் அப்படின்னா குறைஷிகள் தான் அப்படிங்கிறது. குறைஷிகளுக்குன்னு சில பண்புகள் இருக்கு, குறைஷிகள் பரம்பரைக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. அதனால்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது இன்னல்லாஹ நதர ஃபில், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியை பார்க்கும்போது சிறந்த பூமியாக எதை பார்த்தா? மக்காவை பார்த்தான். இந்த மக்கால சிறந்த பரம்பரையா எதை பார்க்கும்போது? குறைஷி பரம்பரையா பார்த்தான். அந்த குறைஷி பரம்பரையில சிறந்த மனிதரா பார்க்கும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மனிதரை பார்த்தான். சிறந்த உள்ளத்தை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து அவனுடைய தூதுத்துவத்துக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேர்ந்தெடுத்தான். தொடர்ச்சியாக என்ன சொல்லுவாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்தை கடுத்து சிறந்த உள்ளமா யாருடைய உள்ளம் பார்க்கும்போது சஹாபாக்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த உள்ளமாக பெற்றுக்கொண்டான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து நடத்துவதற்கு, அதை உறுதுணையா இருப்பதற்கு அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தான். நீங்க யாராச்சும் ஒரு ஆளை பின்பற்றணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சஹாபாக்களை பின்பற்றுங்க. ஏன்னா அவங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்களுக்கு மீது என்ன சொல்ல முடியாது, எந்த ஒரு பழியும் சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கவங்க மீது என்ன பழினாலும் சொல்லலாம், ஆனா இறந்தவங்க மீது எந்த ஒரு பழியுமே சொல்ல முடியாது அப்படிங்கிறது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கூற்று. அல் ஹிலாஃபா முக்தஸர் குரைஷ், குறைஷிகளுக்கு உரியது. சரிங்களா? ஓகே, இதோட முடிச்சுப்போம். இது ஹவாரிஜினுடைய முக்கியமான பண்புகள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இவங்க என்னென்ன ஃபித்னாக்கள் பண்ணாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் வெளிப்படையாக இல்லை. உஸ்மான் இப்னு அஃபானுடைய காலத்தில் தான் இவங்களுடைய அந்த சேட்டை வந்து ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க இன்ஷா அல்லாஹ்.